எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பங்குச்சந்தை தொடரோட இந்த கடைசி பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இவ்ளோ தூரம் எங்களோட சேர்ந்து பயணிச்ச உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நீங்க எப்படி ஒரு வெற்றிகரமான முதலீட்டு பயணத்தை தொடங்கலாம்னு பார்க்க போறோம். அடா, இந்த சீரியஸ் முடியுதுன்னு நினைக்காதீங்க. உண்மையில இது உங்களுடைய தனிப்பட்ட முதலீட்டு பயணத்தோட ஒரு அற்புதமான தொடக்கம். சொல்ற மாதிரிதான், முடிவு என்பது புதிய தொடக்கத்துக்கான புனைப்பெயர். நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு இனிமே சந்திய நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. சரி வாங்க, நாம இதுவரைக்கும் என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். இந்த தொடர் முழுக்க நீங்க காட்டின ஆர்வம் உண்மையிலேயே சூப்பர். இத உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க களத்துல இறங்க தயார். நாம எவ்ளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. பங்குச்சந்தையோட அடிப்படைகள்ல ஆரம்பிச்சு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் எவ்ளோ விஷயங்களை கத்துக்கிட்டோம். இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தையோட ஏற்ற இறக்கங்கள்ல வழி தவறாம போக உதவுற ஒரு காம்பஸ் மாதிரி இந்த விதிகளை நீங்க நினைச்சுக்கலாம். இதுதான் உங்க வெற்றியோட அஸ்திவாரமா இருக்க போகுது. இங்க பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பொறுமையா டிசிப்ளினோட இருக்கிறது, இதுதான் ஜெயிக்கிறவங்களோட வழி. இன்னொரு பக்கம் ஐயோ மார்க்கெட் இறங்குதேன்னு பயத்துல விக்கிறது, அப்பா ஏறுதேன்னு பேராசில வாங்குறது, இதுதான் இமோஷனல் ட்ரேடிங். இதுதான் நிறைய பேரோட தோல்விக்கு காரணம். பயம் பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்க பிளான் படி செயல்படுறதுதான் உண்மையான ஒழுக்கம். ஆக இந்த 3 மந்திரத்தை மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. 1, சின்னதா ஆரம்பிங்க, ஆனா கத்துக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. 2, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம காசை காப்பாத்தணும். 3, உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. சந்தைக்கு எமோஷன்ஸ் கிடையாது, நமக்கும் அது இருக்கக்கூடாது. சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். வாங்க பிராக்டிக்கலா சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு கரெக்டான டூல்ஸ் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். உங்களுக்கான ஒரு முக்கியமான டூல் கிட் இதோ. இங்க சில ரொம்ப உபயோகமான டூல்ஸ் இருக்கு. ட்ரேடிங் வியூல நீங்க சூப்பரா சார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணலாம். Screener.in ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு ஆழமா பார்க்க உதவும். மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மணி கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் NSE, BSE ஆப்ஸ்ல இருந்து வர்றதுதான் உண்மையான நம்பகமான தகவல். ஓகே, இப்போ உங்க கையில அறிவும் இருக்கு, கருவிகளும் இருக்கு. அடுத்து என்ன? இதோ நீங்க கத்துக்கிட்டத எப்படி செயல்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது நிஜ பணம் இல்லாம சும்மா ட்ரேட் பண்ணி பாருங்க. 2வது, டெய்லி நியூஸ் படிங்க, மார்க்கெட்டோட டச்ல இருங்க. 3வது, நல்ல எக்ஸ்பர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. 4வது, உங்கள மாதிரி மத்த ட்ரேடர்ஸ் கூட பேசுறதுக்கு ஆன்லைன்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு, அதுல சேருங்க. கடைசியா எல்லாம் ஓகேன்னு தோணுனதும் கொஞ்சமா பணம் போட்டு ஆரம்பிங்க. நம்ம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்டிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு தொடர் பயணம். இதுல கத்துக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகள்ல எவ்வளோ பெரிய உண்மை இருக்கு பாருங்க. கத்துக்கிறத மட்டும் என்னைக்கும் நிறுத்தவே கூடாது. மார்க்கெட் மாறிட்டே இருக்கும், நாமளும் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதுதான் வெற்றிகரமான முதலீட்டாளரோட அடையாளம். சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. நாம இப்போ பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க முதலீட்டு பயணத்துல நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் எது? பேப்பர் ட்ரேடிங் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க போறீங்களா? யோசிச்சு உங்க முதல் படியை திட்டமிடுங்க. இந்த கத்துக்கிற பயணத்தை நீங்க எங்களோட தொடரணும்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த முழு சீரீஸ்லயும் எங்களோட இருந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்க முதலீட்டு பயணம் ரொம்ப வெற்றிகரமா அமைய என் வாழ்த்துக்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங்.